மேட்டர் பண்ணணும் அப்படின்னு வெறியா இந்த ஆபீஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. இந்த அழகான ஹீரோயினை எப்படியாவது கரெக்ட் பண்ணி ரூம் போட்டு நல்லா பதம் பார்க்கணும் அப்படின்னு அவ கூட வேலை செய்யற எல்லாரும் பயங்கர வெறியா இருக்காங்க. சான்ஸ் கிடைக்கும் போது அவனுங்க எல்லாரும் மனசுல ஆசைப்பட்ட மாதிரி ஷாட்டு மேல ஷாட்டு போட்டு நல்லா விடிய விடிய மொரட்டு குத்து சம்பவம் எல்லாம் கண்ணா பின்னான்னு செய்யணும்னு பயங்கரமா பிளான் பண்றாங்க. ஆபீஸ்ல இவளை பார்க்கும் போது தம்பிய கண்ட்ரோல் பண்ண முடியாம வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்லா அடிச்சு சில்லறைய செதற விடுறாங்க. நிறைய பேர் பாத்ரூம்லயே ரொம்ப நேரம் தீயா வேலை செய்யறாங்க. ஹீரோயின் இந்த ஆபீஸ்ல ரொம்ப பெரிய ஒரு பதவியில இருக்கிறா. ஹீரோயின் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறதால இவகிட்ட வந்து ஃப்ரீயா நின்னு பேசுறதுக்கு எவனுக்குமே தைரியமே இல்ல. இவளை பார்க்கும் போது தம்பி மட்டும் தான் நிக்கிறான். இவனுங்களால தைரியமா நின்னு இவகிட்ட பேசவே முடியல. முன்னாடி பின்னாடி அப்படின்னு ஒரு இடம் விடாம நல்லா ஷாட் அடிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள கற்பனையான ஆசைகளை தினமும் வளர்த்துக்கிட்டே போறானுங்க. தம்பி ரொம்ப டார்ச்சர் பண்றதால வேலையில இவனுங்களால கவனத்தை செலுத்தவே முடியல. எந்த வேலை செய்யும் போதும் ஹீரோயின் கூட மேட்டர் பண்ற மாதிரி இவனுங்க யோசிச்சு பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயின் ஒரு புக் பப்ளிஷிங் கம்பெனில ஒரு நல்ல பதவியில இருக்கிறான். நம்ம ஹீரோ அவளோட அசிஸ்டண்டா வேலை செய்யறான். ஹீரோயினை விட வயசுல ரொம்ப சின்னவன். ஹீரோயினோட அழகுல மயங்கி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு பாஸ் கிட்ட நம்ம வேலை செய்யறோமே அப்படின்னு ரொம்ப ஜாலியா இருக்கிறான். ஆனா இவங்க வேலை செய்யற இடத்துல ஹீரோயின் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறதால அவகிட்ட வந்து இவனால ரொம்ப ஃப்ரீயா பேச முடியல. ஹீரோயின் கனடா நாட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு. இப்போ அமெரிக்கால வேலை செய்யறா. இவளோட விசா எக்ஸ்பைரி ஆனதுக்கு அப்புறமும் இந்த நாட்டுல இருந்ததால இவளை இப்போ அவளோட சொந்த நாட்டுக்கே டீபோர்ட் பண்றாங்க. இந்த நாட்டோட சட்டப்படி அது ஒரு பெரிய குற்றம். அதனால உன்னை வந்து நாங்க டீபோர்ட் பண்றோம் அப்படின்னு இவ வேலை செய்யற ஆபீஸோட முதலாளி சொல்றாரு. இவளை டீபோர்ட் பண்ணாம இருக்கிறதுக்காக ஹீரோயின் என்ன பண்றான்னா, நானும் என்னோட அசிஸ்டன்ட்டும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்றா. ஏன்னா இந்த அசிஸ்டன்ட் இந்த ஊரு சிட்டிசன். இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த நாட்டிலிருந்து இவளை டீபோர்ட் பண்ணாம இருப்பாங்க. அப்படி வெறும் இந்த டீபோர்டேஷனை தடுக்கிறதுக்காக அவளோட அசிஸ்டன்ட கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு கம்பெனியோட முதலாளி கிட்ட சொல்றா. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குதுன்னு தெரியாம குழப்பத்துல அவனும் அப்படியே சரின்னு ஒத்துக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ஹீரோயின் எதுக்கு இப்படி பண்றா அப்படின்னு இவன் புரிஞ்சுக்கிறான். இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு, நம்ம போலீஸ்ல மாட்டிப்போம், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றான். நான் சொல்றபடி கேட்டா உனக்கு ப்ரொமோஷன்லாம் சீக்கிரமா அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. வேற வழி இல்லாம ப்ரொமோஷனுக்கு ஆசைப்பட்டு ஹீரோவும் ஹீரோயின் சொல்ற எல்லாத்துக்குமே சரின்னு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இமிகிரேஷன் ஆபீஸுக்கு வராங்க. நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம், என்னோட டீபோர்டேஷன் ஆர்டரை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. ஆனா இந்த இமிகிரேஷன் ஆபீசர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காரு. ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்றாரு. நீங்க உண்மையாலேயே கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா இல்லையான்னு நான் வந்து டெஸ்ட் பண்ணி பாப்பேன், உங்களை வந்து நான் செக் பண்ணுவேன். அப்படி எனக்கு இது உண்மையா தெரிஞ்சா மட்டும்தான் உன்னை இந்த நாட்டுல ஸ்டே பண்ண வைக்கலாமா வேணாமான்னு நான் முடிவெடுப்பேன் அப்படின்னு இந்த இமிகிரேஷன் ஆபீசர் சொல்றாரு. உங்களுக்கே தெரியாம நீங்க எங்கெல்லாம் போறீங்க, எங்கெல்லாம் சுத்துறீங்க அப்படின்னு நான் வந்து செக் பண்ணுவேன். நீங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி வாழுறத நான் பார்க்கணும், அப்ப மட்டும்தான் நான் ஓகே சொல்லுவேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. அதனால ஹீரோயினும் அவளோட அசிஸ்டன்ட்டும் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க. அதிகாரிகளை நம்ப வைக்கிறதுக்காக உண்மையான லவ்வர்ஸ் மாதிரி இவங்க இப்ப நடிச்சு ஆகணும். அந்த இமிகிரேஷன் ஆபீசரை நம்ப வைக்கிறதுக்காக ஹீரோவோட சொந்த ஊருக்கு அங்க போய் தங்கறதுக்காக ஹீரோயின் அவங்க கூட போறா. அவங்க குடும்பத்து கூட ஒன்னா தங்கறத அதிகாரிங்க பார்க்கும்போது இவங்க என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, இவங்க ரெண்டு பேரும் உண்மையாலே கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு அதிகாரிங்க நம்புவாங்க அப்படின்னு பிளான் போட்டுக்கிட்டு ஹீரோயின் ஹீரோவோட சொந்த ஊருக்கே போறா. ஹீரோவோட அம்மாவும் பாட்டியும் ஏர்போர்ட்டுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரையும் பிக்கப் பண்றாங்க. அவங்க வீட்டுல யாரும் தப்பா நினைக்காம இருக்கிறதுக்காக இதுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அப்படின்னு ஹீரோ அவங்க வீட்டுல சொல்றான். இத கேட்டதும் ஹீரோவோட அம்மாவும் பாட்டியும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ரொம்ப வருஷமா கல்யாணம் பண்ணிக்காம இருந்த இவங்க பையன் ஃபைனலா இப்ப ஒரு கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க குடும்பமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏர்போர்ட்ல இருந்து வீடு வரைக்கும் கார்ல போகும்போது ஹீரோயின் அந்த ஊர்ல இருக்கிற கடையெல்லாம் பார்த்து அப்படியே மிரண்டு போறா. ஏன்னா எல்லா கடையோட போர்டுலயும் ஹீரோவோட பேரு போட்டிருக்கிறத இவ பாக்குறா. எங்க பார்த்தாலும் ஹீரோவோட பேரு அப்படியே எழுதி வச்சிருக்காங்க. ஏன்டா இப்படி பண்றாங்க, இவன் உண்மையாலேயே யாரு அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம கிட்ட சாதாரண ஒரு அசிஸ்டண்டா வேலை செஞ்ச இவங்க ஊர்ல உண்மையாலேயே யாரு அப்படின்னு ஹீரோயின் இப்ப யோசிக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோவோட வீட்டுக்கு வராங்க. இந்த ஹீரோ அவங்க ஊர்லயே ரொம்ப பெரிய ஒரு பணக்காரன் அப்படின்னு அப்பதான் ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறான். இவனோட பாட்டியோட பர்த்டேக்காக வீட்டுல ஒரு பெரிய பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு எல்லாருமே கலந்துக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் எப்ப சந்திச்சாங்க, இவங்க எப்பத்துல இருந்து லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு அவங்களோட கதைய எல்லாருமே கேக்குறாங்க. எல்லாருமே கேட்டதால இவங்களும் ஏதாவது சொல்லணுமே அப்படின்னு நல்லா பொய்ய சொல்லி ரெண்டு பேரும் பயங்கரமா சமாளிக்கிறாங்க. ஹீரோவோட வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வராம
இருக்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தங்குறாங்க. ஒரே ரூம்ல இருக்கிறதால இவங்க ரெண்டு பேரோட மனசுல அவங்க இதுவரைக்கும் யோசிக்காத நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ள அப்படியே வந்து வந்து போகுது. இவங்க எங்க போனாலும் ஹீரோவோட ஃபேமிலி இவங்களையே பாத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க கிட்ட மாட்டிக்காம இருக்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் நல்லா நடிச்சு பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. இதெல்லாம் பாக்குற ஹீரோவோட அப்பா மட்டும் எல்லாத்தையும் முழுசா நம்பாம இருக்கிறாரு. அதனால ஹீரோவை கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. நம்ம குடும்பத்தோட பிசினஸ நீ எப்ப பாத்துக்க போற? எனக்கும் வயசு ஆயிட்டே போகுது. எனக்கு ரிட்டையர் ஆகி வீட்டுல உட்காரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நீ எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுக்காம நீ பாட்டுக்கு சிட்டிக்கு போய் உனக்கு பிடிச்ச ஒரு வேலையை செய்யற. அதனால நம்ம குடும்பத்துக்கு எந்த யூஸும் கிடையாது. நம்ம குடும்பத்துல இவ்வளவு சொத்து இருக்கும்போது நீ எதுக்கு மாச சம்பளத்துக்கு வேலை செய்யற? எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம பரம்பரையா நடத்திட்டு வர எல்லா பிசினஸையும் நாளையில இருந்து நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு ஹீரோவோட அப்பா சொல்றாரு. ஆனா ஹீரோவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. அவனுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சாதான் அவன் சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு ஹீரோ அவங்க அப்பா கிட்ட சொல்றான். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசினது தானே. எனக்கு உங்க பிசினஸ் எல்லாம் செய்யறதுல இன்ட்ரெஸ்டும் இல்ல. அதெல்லாம் செஞ்சா நான் சந்தோஷமா இருக்கவும் மாட்டேன். என்னோட பேஷன், என்னோட ஹாபி, எனக்குன்னு சில இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் செஞ்சாதான் நான் வந்து சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வேற ஒரு அழகான பொண்ணை பாக்குறான். இந்த பொண்ணு யாருன்னா நம்ம ஹீரோவோட முன்னாள் காதலி. அந்த பொண்ணா வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறா. ஹீரோவை பத்தின நல்ல விஷயங்களை ஹீரோயின் கிட்ட சொல்றா. அவன் வந்து ரொம்ப நல்லவன், உங்களை நல்லா பாத்துப்பான், நீங்க உண்மையாலேயே ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு இந்த பொண்ணு சொல்றா. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ரெண்டு பேரும் சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்தோம். கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற ஏதாவது ஒரு ஊருக்கு ஓடி போயிடலாம் அப்படின்னு ஹீரோ என்கிட்ட சொன்னான். நான் வந்து அதுக்கு ஒத்துக்கல. அதனாலதான் எங்களுக்கு இடையில பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு அவளோட லைஃப்ல நடந்த எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்றா. இந்த பொண்ணு இப்பவும் ஹீரோவை மறக்கல, அவனை பத்தியே தான் யோசிச்சு யோசிச்சு வாழுறா அப்படின்னு அவளோட கண்ணை பார்த்ததும் ஹீரோயின் கண்டுபிடிக்கிறா. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் முன்ன இருந்த மாதிரியே இல்ல. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு மெதுவா அன்பா பழக ஆரம்பிக்கிறாங்க. தினமும் ஒரே ரூம்ல தங்குறதால மனசு விட்டு பேசுறதுக்கான சான்ஸ் இவங்களுக்கு கிடைக்குது. அவங்க சின்ன வயசுல பண்ணது, படிச்சது, வளர்ந்தது அப்படின்னு அவங்கள பத்தின இதுவரைக்கும் பேசாத நிறைய விஷயங்களை இவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க. அப்படி ஒரு நாள் இவங்க தூங்கிட்டு இருக்கும் போது ஹீரோவோட அம்மா இவங்க ரூமுக்குள்ள வந்துடுறாங்க. இவங்க சாப்பிடுறதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டு ரூமுக்குள்ளேயே வந்துடுறாங்க. அம்மா வந்ததுக்கு அப்புறம் பாட்டியும் அப்பாவும் வந்துடுறாங்க. எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, என்ன இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கோங்க, இங்கேயே பண்ணிக்கோங்க நம்ம சொந்த ஊர்ல அப்படின்னு ஹீரோவோட பாட்டி சொல்றாங்க. நான் இன்னும் எவ்வளவு நாளைக்கு உயிரோடு இருப்பேன்னு யாருக்குமே தெரியாது. நான் சாவறதுக்குள்ள உன்னோட கல்யாணத்தை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. தயவு செஞ்சு ரெண்டு பேரும் நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஹீரோவோட பாட்டி ஹீரோ கிட்ட கெஞ்சி கெஞ்சி கேக்குறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் பாட்டி இப்படி கேட்கும் போது இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அப்படியே முழிக்கிறாங்க. பாட்டி இவ்வளவு கெஞ்சுறாங்களே, வேற வழி இல்லாம ரெண்டு பேரும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. சும்மா பேருக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக, அதுக்கப்புறம் யாருக்குமே தெரியாம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், நீ எதுவும் பயப்படாத அப்படின்னு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்றா. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு போடுறதுக்கான கல்யாண ட்ரெஸ் ஹீரோயினுக்கு தச்சு கொடுக்கறாங்க. இவங்க குடும்பம் பரம்பரையா போடுற கல்யாண ட்ரெஸ் ஹீரோயினுக்கு கொடுக்கறாங்க. இந்த குடும்பமே இது எல்லாமே ஒரு உண்மை அப்படின்னு நம்புறத பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இது எல்லாமே ஒரு நாடகம், ஒரு பொய் அப்படின்னு இவங்க தெரிஞ்சுக்கும் போது இவங்களுக்கு எல்லாருக்குமே எப்படி இருக்கும், எல்லாருமே அப்படியே உடைஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு யோசிக்கும் போது ஹீரோயின் உள்ளுக்குள்ள பயங்கரமா அழுகுறா. என்ன பண்றதுன்னு இவளுக்கு ஒண்ணுமே புரியல. பேரனுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற சந்தோஷத்துல ஹீரோவோட பாட்டி அப்படியே அந்தரத்துல மிதக்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும் போதுதான் ஹீரோயினுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா இந்த பாட்டிக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுமே, என்னடா பண்றது அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் இவங்க கல்யாணம் உண்மையா பொய்யா அப்படின்னு செக் பண்ற அந்த இமிகிரேஷன் அதிகாரி இவங்க வீட்டுக்கே வந்துடுறாரு. இது எல்லாமே நீங்க ரெண்டு பேரும் சொன்ன ஒரு பொய், எல்லாமே ஒரு நாடகம் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். இப்பவாது எல்லாத்தையும் ஒத்துக்கோங்க. உண்மையை சொன்னீங்கன்னா தண்டனை எதுவும் கிடைக்காம நான் பாத்துக்கிறேன். உண்மையை ஒத்துக்கோங்க அப்படின்னு இந்த அதிகாரி கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான்னா, நாங்க எந்த பொய்யும் சொல்லல, நாங்க ரெண்டு பேரும் உண்மையா லவ் பண்றோம், நாளைக்கு நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம், நீங்களும் இருந்து பாத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். அன்னைக்கு நைட்டு தூங்கும் போது ஹீரோயினுக்கு ஒரே குற்ற உணர்வா இருக்கு. நம்ம சொல்ற பொய் எல்லாத்தையும் இந்த ஃபேமிலி எல்லாமே நம்புறாங்களே, இது எல்லாமே ஒரு உண்மை அப்படின்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களே, இதெல்லாம் ஒரு பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லாருமே அப்படியே உடைஞ்சு போயிடுவாங்க, ரொம்ப கவலைப்படுவாங்க அப்படின்னு யோசிக்கும் போது ஹீரோயினுக்கு ஒரே குற்ற உணர்வா இருக்கு. அன்னைக்கு அவளால தூங்கவே முடியல. மறுநாள் காலையில இவங்க கல்யாணம் நடக்குது. அவங்க பரம்பரையா போடுற அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஹீரோயின் இந்த சர்ச்சுக்குள்ள வரா. கல்யாணம் நடக்கிறதுக்கு ஜஸ்ட் 2 செகண்டுக்கு முன்னாடி ஹீரோயின், உங்க எல்லார்கிட்டையும் எனக்கு பேசணும், ஒரு முக்கியமான
முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறான். இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும், அதாவது ஹீரோவோட குடும்பத்துக்கு தெரியாத எல்லா உண்மைகளையும் ஒன்னொன்னா அப்படியே புட்டு புட்டு வைக்கிறா. இது வரைக்கும் நீங்க பார்த்தது எல்லாமே உண்மையே கிடையாது. நாங்க 2 பேரும் லவ் பண்ணவே இல்ல. எங்களுக்கு இடையில ஒண்ணுமே இல்ல. நான் டீபோர்ட் ஆகி என்னோட சொந்த நாட்டுக்கு போகாம இருக்கிறதுக்காக என்னோட அசிஸ்டன்ட்ட கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நான் தான் அவனை மிரட்டினேன். ப்ரொமோஷன் தரேன் அப்படின்னு ஆசை காட்டி அவனை இந்த கல்யாணத்துக்கு நான் தான் சம்மதிக்க வச்சேன் அப்படின்னு ஹீரோயின் இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம இந்த குடும்பத்துக்கிட்ட சொல்லி அவ செஞ்ச தப்புக்கு அப்படியே மன்னிப்பு கேக்குறா. இதெல்லாம் கேட்ட ஹீரோவோட குடும்பம் அப்படியே மிரண்டு போறாங்க. என்னடா நடக்குது அப்படின்னு அவங்க யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள ஹீரோயின் அந்த ஊரை விட்டே போயிடுறா. பிளைட்ல ஏறி அவளோட ஆபீஸுக்கே வந்துடுறா. அவகிட்ட கடைசியா ஒரு தடவை பேசி பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோ வரத்துக்கு முன்னாடி அவங்க ஊரை விட்டு ஹீரோயின் அப்படியே போயிடுறா. மறுநாள் ஹீரோயினை பார்த்து பேசுறதுக்காக அவங்க வேலை செய்யற அந்த ஆபீஸுக்கே வரான். இங்க வந்து இவகிட்ட மனசு விட்டு பேசுறான். வேலை செய்யற இடத்துல நீங்க என்னோட பாஸ் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா இவ்வளவு நாள் நீங்க என்னோட வீட்டுல தங்கினதுக்கு அப்புறம், உங்க கூட பழகுனதுக்கு அப்புறம் நான் மெதுவா உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது. நீங்களும் என்ன லவ் பண்றீங்க அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க பேசும்போது நான் அதை கவனிச்சிருக்கிறேன். உண்மையை ஒத்துக்கோங்க. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோ கேக்குறான். எனக்கு உன் மேல லவ் எல்லாம் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்றா. ஆனா இவ போய் தான் சொல்றா அப்படின்னு எல்லாருக்குமே நல்லா புரியுது. அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரும் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ இன்னொரு தடவை திரும்பவும் ப்ரொபோஸ் பண்ணி பாக்குறான். அதுக்கு மேல ஹீரோயினால நடிக்க முடியல. அவளும் சரின்னு ஒத்துக்கிறா. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவளும் ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த இமிகிரேஷன் ஆபீஸுக்கு வராங்க. அந்த அதிகாரியை பார்த்து நாங்க வந்து இந்த தடவை உண்மையாலேயே கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை அப்படியே காமிச்சுக்கிட்டு இந்த படத்தை அப்படியே முடிச்சுக்கிறாங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. தயவு செய்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு என்ன சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.